வணக்கம். அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி, ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் கட்டுப்படுத்துகிற கடவுள் நம்மை எப்படி செயல்படுத்துகிறார் என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகத்தின் வழியாக நாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதனையும், திருப்பாடல் வழியாக நாம் பாதுகாக்கப்படுகிறோம் என்கிறதனையும், இரண்டாம் வாசகத்தின் வழியாக பழையதாயிருக்கிறதெல்லாம் புதியதாகிறது என்கிறதனையும், நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயற்கையை கடவுள் இயக்குகிறார் என்கிற காரியத்தை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம். முதல் வாசகம் நமக்கு யோபுவின் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற காரியம், கடலை ஆண்டவர் கட்டளையிட்டு நிறுத்தி இருக்கிற காரியத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த பகுதியிலே பொங்கி வருகிற கடல் எப்படி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் உரைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் கடலை உண்டு பண்ணி அதனுடைய பிறப்பிடத்திலிருந்து உண்டாக்கி அவைகள் பெருகாதபடிக்கு அவைகள் தங்களுக்குள்ளே கொந்தளித்தாலும் அது ஒரு அளவோடு இருக்கும்படியாக பண்ணி இருக்கிறார். மேகத்தை மேலாடையாக்கி, காரிருளை பொதி துணியாக்கி, எல்லைகளை நான் குறித்து கதவையும் தாழ்பாலையும் பொருத்தி, இதுவரை வருவாய் இதற்கு மேல் அல்ல என்று ஆண்டவர் கட்டுப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த வாசகத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிறது, நாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு இடத்திற்கு உள்ளாய் இருக்கும்படியாக, ஒரு எல்கைக்கு உள்ளாய் நாம் தங்கி இருக்கும்படியாக, நம்முடைய செயல் திட்டங்கள் ஒரு அளவுக்கு இருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை கட்டுப்படுத்தி இருக்கிறார், மட்டுப்படுத்தி இருக்கிறார். ஏனெனில் அது நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய நன்மைத்தனத்திற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நிறைய காரியங்களை செய்ய ஆசைப்படலாம். நான் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அப்படி இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படலாம், நாம் விருப்பப்படலாம். அந்த விருப்பங்களை எல்லாம் நம்மோடு கூட வைத்து இவைகள் என்ன மாதிரியாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தபடிதான் அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக நமக்கு எது நியாயமானதோ, நமக்கு எது தேவையானதோ அதற்கு ஏற்றாற் போல ஆண்டவர் நம்மை கட்டுப்படுத்தி வரையறை பண்ணி, இதுவரை வருவாய் இதற்கு மேல் அல்ல என்று நம்முடைய எல்கைகளை உண்டாக்கி, காரிருளில் நம்மை பொதிந்து, மேகத்தை நமக்கு மேலாடையாக்கி, இங்கே நில் என்று ஆண்டவர் நம்மை கட்டுப்படுத்தி இருக்கிறார். ஆக நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இந்த வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நம்மை வரையறுத்து ஒரு கட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்கிற காரியம். திருப்பாடல் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் இப்படி இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வணிகம் செய்கிற போகிறவர்களாயிருக்கலாம், எது எப்படி இருந்தாலும் அவர்களை பாதுகாக்கிறது ஆண்டவர் என்கிற காரியத்தை நாம் திருப்பாடல் வழியாக உணர்ந்து கொள்ளுகிறோம். அவர்கள் கப்பலேறி சென்றார்கள், நீர் திரள் மீது வணிகம் செய்தனர். அனைவருக்கும் ஆண்டவர் வியத்தகு செயல்களை செய்தார். அவர் ஒரு வார்த்தை சொல்ல புயல் காற்று எழுந்தது, கடல்களை கொந்தளிக்க பண்ணினதும் அவர், பாதாளங்கள் வரை ஜனங்கள் கீழே தள்ளப்பட்டாலும் ஆனால் அவரே அவர்களை நடத்துகிறார். நாம் நெருக்கடியில் இருக்கிற பொழுது ஆண்டவரை கூவி அழைத்தால் ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு செவி சாய்த்து நம்மை விடுவிக்கிறார். புயலை தென்றலாக மாற்றி கட்டுப்படுத்துகிற தேவன் என்கிற காரியத்தை நாம் இந்த வாசகத்தின் வழியாக உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆக நாம் இந்த திருப்பாடல் வழியாக கற்றுக்கொள்ளுகிறது, ஆண்டவர் தம்முடைய பேரன்பை முன்னிட்டு மானிடரான நமக்கு வியத்தகு செயல்களை அவர் செய்ய காத்திருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிறதினாலே, அவர் நம்மை எல்லா சூழ்நிலைகளிலும் மீட்டுக் கொள்ளுகிறதினாலே, அவர் நம்மை விடுவிக்கிறதினாலே, நாம் வரையறுக்கப்பட்டாலும் ஒரு கட்டுக்குள்ளாய் இருந்தாலும் அது ஆண்டவருடைய பாதுகாப்பில் இருக்கிறது என்கிறதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருடைய பாதுகாப்பு
பாதுகாப்பிலே இருக்கிறதினாலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று இந்த திருப்பாடல் வழியாக கற்றுக்கொள்கிறோம். முதல் வாசகத்தில் வரையறுக்கப்பட்ட நாம் இந்த வரையறுப்பு நம்முடைய பாதுகாப்புக்காகத்தான் என்பதனை இந்த திருப்பாடல் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி தருகிறது. என்ன சூழ்நிலை ஆனாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மை வரையறுத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் என்கிறதனை நாம் திருப்பாடல் வழியாக கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது வாசகத்தின் வழியாக பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற பொழுது நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், கிறிஸ்துவின் பேரன்பு நம்மை ஆட்கொள்ளுகிறது. தேவனுடைய பேரன்பு நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. கிறிஸ்து எப்படி நமக்காக இறந்து நம்மை வாழ்விக்கிறாரோ அது போலவே நாமும் நமக்குள்ளே கட்டுப்படுத்தப்பட்டு தேவனால் பாதுகாக்கப்பட்டு இந்த உலகத்தின் நன்மைத்தனத்திற்காகவே நாம் வளர்க்கப்படுகிறோம் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திற்கு ஆண்டவர் நம்மை அனுப்பின பொழுது ஒரு காரியமாக அனுப்பி இருக்கிறார். பிறப்பின் நோக்கத்தை அறிந்து அந்த காரியத்தை அறிந்து ஆண்டவர் இதற்குள்ளாய் என்னை நடத்தி இருக்கிறார் என்கிறதனை உணர்ந்து ஆண்டவர் இதற்குள்ளாய் நடத்துகிறதற்கான காரணம் நான் பாதுகாப்பாய் இருக்கும்படியா இதற்குள்ளாய் நான் இருந்தால் மட்டும்தான் நான் பாதுகாக்கப்படுகிறேன் என்கிறதனை ஆண்டவர் தீர்க்கமாய் அறிந்து என்னை நடத்துகிறார். இப்படி ஆண்டவர் நடத்துகிறதற்கான காரியம் நாம் இங்கிருக்கிற ஜனங்களுக்காக, நமக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்காக, நாம் வாழுகிற சமுதாயத்திற்காக, நம்மோடு தொடர்பில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, நாம் அவர்களுக்கென்று இறக்கிறவர்களாக, அவர்களுக்கென்று இழக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் இழக்கிறவர்களாக இருக்கிற பொழுது நாம் புதியவர்களாகிறோம், புதிய உருமாறுகிறோம், தேவனுக்கென்று புதியவர்களாக மாறுகிறோம். ஆண்டவர் அதைத்தான் இங்கே பவுல் வழியாக நமக்கு கற்றுத் தருகிறார். அதாவது பழையன அனைத்தும் புதியதாக மாறுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்திலே காணப்பட்ட அனைத்து பழைய காரியங்களும் இந்த நாளிலே புதிதாய் உண்டாகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் பொழுதும் புதிதாகி கொண்டிருக்கிறோம். ஏனெனில் தேவனே நம்மை வரையறுத்து, தேவனே நம்மை பாதுகாத்து, தேவனே நம்மை அன்பு செய்து அவர் நம்மை புதியதாக வணைந்தெடுக்கிறார். இந்த சமுதாயத்திற்கு ஏற்றபடி, இந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி, அவருடைய திரு விருப்பத்திற்கு ஏற்றபடி அவர் நம்மை வணைந்து கொள்ளுகிறதினாலே நம்மிடத்திலே காணப்படுகிற சகல பழைய காரியங்களும் புதிதாகிறது. பழைய காரியங்கள் மாறுகிற பொழுது, இறக்கிற பொழுதுதான் நாம் புதியவர்களாக மாறுகிறோம் என்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் இறப்பின் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட வாழ்வை முன்னிட்டு உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிற காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலை கட்டுப்படுத்துகிறார், காற்றை ஆணையிட்டு அடக்குகிறார் என்கிற நிகழ்விலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம், ஆண்டவரோடு இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவரோடு கூட இருந்தார், ஆண்டவருக்குள்ளே இருந்தார், அவருக்குள்ளே ஆண்டவர் திடமாய் இருக்கிறார். என்ன காரியத்திற்காக நான் எங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன் என்று இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதரை காட்டிலும் மிக தெளிவான ஞானத்தை இயேசு கொண்டிருந்ததினாலே அவர் இறைகிற காற்றையும் உறைகிற கடலையும் பார்த்து அவர் அடங்கு என்று சொன்ன பொழுது அது அடங்கிற்று. ஆண்டவர் இயற்கையை இயக்கி கொண்டிருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் உணர்கிறோம். ஆக ஆண்டவர் இயற்கையை இயக்குகிறார் என்று சொன்னால், ஆண்டவரில் இயந்திருக்கிற நாம், ஆண்டவரால் வரையறுக்கப்பட்டிருக்கிற நாம், ஆண்டவரால் பாதுகாக்கப்பட்டிருக்கிற நாம், ஆண்டவராலே இறக்கப்பட்டு இழக்கப்பட்டு புதியதாய் மாறிக்கொண்டிருக்கிற நாம் தேவனுக்குள்ளே இணைந்திருக்கிற பொழுது எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் ஆணையிட்டு அடக்கினது போல, இயற்கையை இயக்கினது போல இங்கே அடக்குகிறது மாத்திரமல்ல, இயக்கினார் என்கிற காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த இயக்கம் நமக்குள்ளும் இருக்கிறது. தேவனால் நமக்கு அது தரப்பட்டிருக்கிறது. நாம் ஆண்டவருக்குள்ளே இணைந்திருக்கிறோம், நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் உணர்கிற பொழுது, நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை இந்த இயற்கையிலே நாம் உணர்ந்து கொள்ளுகிற பொழுது, நாம் இயற்கையை இயக்குகிறவர்களாக இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறுகிறோம் என்கிற காரியத்தை நாம் இந்த வார வாசகங்கள் ஊடாக உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆக மொத்தத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் இதுதான். ஆண்டவர் நம்மை வரையறுத்திருக்கிறார். கடலை இயற்கையை வரையறுத்தது போல அவர் நம்மை வரையறுத்திருக்கிறார். அவர் நம்மை வரையறுத்திருக்கிறதற்கான காரணம், அந்த வரையறைக்குள் இருக்கிற வரைதான் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நம்முடைய எல்லை அதுக்குள்ளே தான் இருக்கிறது. ஆக நாம் ஆண்டவராலே பாதுகாக்கப்படுகிறோம், அவருடைய திட்டத்தாலே பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். இப்படி ஆண்டவருடைய திட்டத்தாலே வரையறுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிற நாம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சமுதாய
சமுதாயத்திலே நம்மை இழந்து ஒவ்வொரு நாளும் இழந்து இறந்து தேவனுக்கென நாம் புதியதாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். சபை புதியதாய் மாறுகிறது, சமுதாயம் புதியதாய் மாறுகிறது. நாம் இழக்கிற பொழுதெல்லாம் நாம் புதியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். விதை மண்ணில் மடிந்து புதிய பிறப்பாகிறது போல நம்மில் இருக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றாய் மறைந்து நாம் புதியதாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆக பழையன கழிந்து நாம் புதியதாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். இப்படி ஆண்டவருக்குள்ளே இணைந்திருக்கிறவன், இயற்கையிலே இணைந்திருக்கிறவன், ஆண்டவருக்குள்ளே இறைவனுக்குள்ளே இயங்கி இருக்கிறவன், இயற்கையை இயக்குகிற மனுஷனாய் இருக்கிறார் என்கிறதனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த செயலின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஜெபிக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த நல்ல நாளுக்கும் நல்ல வசனத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேவரின் இந்த நாளில் இந்த வசனத்தை தந்து ஆண்டவரே, நாங்கள் உம்மால் வரையறுக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதை உணர்ந்து ஆண்டவரே, அந்த வரையறுக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய பாதுகாப்புக்கு என்பதனை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே, இப்படி பாதுகாக்கப்படுகிறதினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதியவர்களாய் மாறுகிறோம் என்கிறதை உணர்ந்து ஆண்டவரே, நாங்கள் புதியதாய் மாறி ஆண்டவரே இந்த இயற்கைக்கு இணைந்து இயங்கி ஆண்டவரே அதன்படி நடக்க தேவரின் எங்களுக்கு கொடுத்த காரியத்தின்படி நாங்கள் செய்து முடிக்க தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. பிறப்பின் நோக்கமறிந்து ஆண்டவரே, வாழ்வின் நோக்கமறிந்து செயல்பட நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற காரியங்களை அறிந்து செயல்பட தேவரீர் எங்களுக்கு கிருபை பண்ணுகிறதற்காய் நன்றி. துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். வல்லவின் பரிநாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானம்.